ஒரு காட்டுல 2 மயில்கள் தோகையை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. உடனே சூரியனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த மயில்கள் கிட்ட வந்து, நீங்க 2 பேரும் என்ன எப்ப பார்த்தாலும் தோகையை விரிச்சு ஆடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு மழை வரணும்னு ரொம்ப ஆசை, அதனாலதான் நாங்க இப்படி ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு 2 மயில்களும் ஒன்ன பார்த்த மாதிரி சொல்லுது. அதுக்கு சூரியன், நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, ஒன்னாவே பிரியாம இருக்கீங்க. நிறைய விலங்குகள் இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போகும்போதும் நீங்க இங்கேயே தான் இருக்கீங்க. கஷ்டமோ நஷ்டமோ ஒன்னா சந்திக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஆனா 2 பேரும் ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்துட்டீங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு 2 மயில்களும், நாங்க 2 பேரும் தோக்கவே மாட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரே நேரத்துல சொல்லுச்சு. அதுக்கு சூரியன், இல்ல நீங்க தோக்க மாட்டீங்கன்னு சும்மா வீம்புக்கு சொல்றீங்க, உண்மையா தோத்துட்டீங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேக்குது. அதுக்கு மயில்கள், நாங்க உண்மையாவே தோக்க மாட்டோம், உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சூரியன், நான் ஒரு போட்டி வைக்கிறேன், நீங்க மட்டும் அந்த போட்டியில ஜெயிச்சிட்டீங்கன்னா மழை மேகங்களையும் வானவில்லையும் உங்களுக்கு பரிசா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டதும் 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். சரி, நாங்க போட்டிக்கு தயார் அப்படின்னு சொல்லுது. சூரியன், போட்டி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குது. அதுக்கு மயில்கள், ஓ ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லுது. போட்டி என்னன்னா, அது தெரியுது பாருங்க, ஒரு பெரிய மரம். அந்த மரத்தை நீங்க 2 பேரும் ஓடி யாரு முதல்ல தொடுறீங்களோ அவங்களுக்கு தான் மழை மேகமும் வானவில்லும் பரிசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. சரின்னு சொல்லி 2 பேரும் ஒரே நேரத்துல ஓட ஆரம்பிக்கிறாங்க. மரத்து கிட்ட போனதும் 2 பேருமே அமைதியா நின்னுடுறாங்க. யாருமே மரத்தை தொடல. சூரியன் மயில்களை பார்த்து, என்னாச்சு, ஏன் மரத்தை தொடல நீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்கவும் ஒவ்வொரு மயிலா சொல்லுது, நான் என் நண்பனுக்கு விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு. 2 பேரும் ஒரே பதில சொன்னதும் சூரியன் ரொம்ப ஆச்சரியமா பாக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கற மனப்பான்மையா அப்படின்னு நினைச்சு அவங்க 2 பேரையும் பெருமைப்பட்டு 2 பேருக்கும் மழை மேகங்களையும் வானவில்லையும் பரிசா கொடுத்து, நீங்க எப்பெல்லாம் சந்தோஷமா தோகை விரிச்சு ஆடுறீங்களோ அப்ப இந்த மழை மேகங்கள்ல இருந்து மழை பெய்யும், எப்ப நீங்க வானவில் வேணும்னு கேக்குறீங்களோ அப்ப வானவில் வானத்துல தோன்றும் அப்படின்னு சொல்லி சூரியனும் அவங்கள வாழ்த்தி அங்கிருந்து போயிடுது. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில அவசியமான ஒண்ணு. விட்டு கொடுத்தல் இருந்தா நமக்கான எல்லாமே நமக்கு நிச்சயமா கிடைக்கும்.